பாண்டியன் வீட்டில் எல்லாருமே சாப்பிட உட்காந்துருப்பாங்க. பாண்டியன் உட்பட எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. கோமதி மயிலையும் கூட்டிட்டு வந்து சரவணன் பக்கத்துல உட்கார வச்சு சாப்பாடு வைப்பாங்க. எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது மயில் மட்டும் அழுதுகிட்டே இருப்பாங்க. சாப்பிடாம வச்ச இட்லிய நல்லா பிசைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எல்லாருக்குமே சங்கடமா இருக்கும். பாண்டியன் முதல்ல எஞ்சி போயிடுவாரு தட்டை தூக்கிட்டு. அப்படியே ஒருத்தரா எல்லாருமே அவங்க ரூம்ல போய் சாப்பிட்டுட்டு ஹால்ல வந்து உட்கார்ந்துருப்பாங்க. மயில் மட்டும் டைனிங் டேபிள்லயே உட்கார்ந்து அழுதுகிட்டே பிசைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப கோமதி, ஏண்டி சாப்பிடாம இட்லிய பிசைஞ்சுக்கிட்டே இருக்க, அது பிசைஞ்சு மறுபடியும் மாவாயிருச்சு, சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. மயிலு, இல்ல எனக்கு பசிக்கல, சாப்பாடு வேண்டாம், நான் ரூம்ல போய் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறேன், அப்புறமா வர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல நீ ஏற்கனவே ரூம்ல தான் இருந்த நாள் ஃபுல்லா, அங்க எல்லாம் இருக்க வேண்டாம், இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு ஹால்ல எல்லாரும் உட்கார்ற இடத்துக்கு கோமதி மயில கூட்டிட்டு போவாங்க. அங்க போயிட்டு கோமதி தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்பாங்க. ஏண்டா சரவணா, இப்படியே சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா நல்லாவா இருக்குது? அவளை கேட்டா அவளும் சொல்ல மாட்டேங்கிறா, உன்னை கேட்டா நீயும் சொல்ல மாட்டேங்கிற, என்னதான்டா பிரச்சனை உங்க ரெண்டு பேருக்குள்ள? இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கேட்பாங்க. வேண்டாமா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சரவணன் சொல்வாரு. கோமதி விடாம திரும்பவும் சரவணன் கிட்ட, நீ இப்படி இருக்க மாட்டியேடா, ஏண்டா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, ஏன் அந்த பிள்ளைகிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க, அவ உன் பொண்டாட்டி ஞாபகம் இருக்கா உனக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஆண்டியன் கோமதி கிட்ட, விடு கோமதி, அதான் அவரே பாத்துக்குவேன்னு சொல்றாருல, அப்புறம் என்ன, விடு அப்படின்னு சொல்வாரு. கோமதி அவர்கிட்ட, என்னங்க நீங்க விட்டேத்தியா பேசிக்கிட்டு இருக்கீங்க, அப்படியெல்லாம் விட முடியாதுங்க, நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க, என்ன பிரச்சனைன்னு தெரியல, தெரிஞ்சே ஆகணும். இன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் சொல்ல முடியலன்னா பரவாயில்ல, அம்மா அப்பா கிட்டையாவது சொல்லுடா, என்னதான்டா பிரச்சனை அப்படின்னு திரும்பவும் கோமதி கேட்டதும், சரவணன், நாங்களே சரி பண்ணிக்கிறோமா, நான் இனிமே உங்க முன்னாடி மயிலுக்கிட்ட சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப கூட நீ சண்டை போடுவ, ஆனா எங்க முன்னாடி சண்டை போட மாட்டேன், அவ்வளவுதானா? எப்ப இருந்து இப்படி மாறின சரவணா, சொல்லுடா, என்ன விஷயம்னு சொல்லு, ஏன் அவகிட்ட கடையில சண்டை போட்ட அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்க கேளுங்க, ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு பாண்டியன் கிட்டையும் சொல்லுவாங்க. பாண்டியன், அதான் அவரே பாத்துக்குவேன்னு சொல்றாருல, அதை கேட்டதுக்கு தானே என்கிட்ட சண்டை போடுறான், எனக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க, நான் சன்னியாசியா போயிருப்பேன்லன்னு கேக்குறான் அப்படின்னு சொன்னது எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். ராஜியும் அங்க இருப்பாங்க. கதிரும், அண்ணே என்னன்னே பிரச்சனை, என்னாச்சு அண்ணே உனக்கு, நீ இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு கதிரும் சொல்வாரு. அரசியும், என்னன்னு என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப பாசமா கேட்பாங்க. இல்ல அப்பவும் ஒன்னும் சொல்லாம அழுதுகிட்டே இருப்பாங்க. திரும்ப திரும்ப கேட்கவும் சரவணன், ஐயோ என்னால தாங்க முடியல, என் தலையே வெடிச்சிரும் போல இருக்கு, என்னை விட்டுருங்க, நீங்கெல்லாம் என்ன விஷயம் தெரிஞ்சா இப்ப நான் அவ மேல கோவப்படுறத விட அதிகமா அவ மேல கோவப்படுவீங்க, அந்த மாதிரி ஒரு விஷயத்த அவ பண்ணி வச்சிருக்கா, பொய் பொய் பொய், வாய திறந்தாலே பொய், பெரிய நாடகக்காரி, கேடி, உங்களுக்கு தெரியாது அவளை பத்தி தெரிஞ்சதுன்னா நீங்க எல்லாம் ரொம்ப வருத்தப்படுவீங்க, நான் வருத்தப்படுறத விட நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க, அதனாலதான் என்னால சொல்ல முடியல, நானே புழுங்கிக்கிறேன், நானே கவலைப்பட்டு கஷ்டப்பட்டுக்கிறேன், கொஞ்ச நாள்ல நானே செத்து போயிருவேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்புவாரு. அவங்க அப்பா மேல சாஞ்சுக்கிட்டு அழுவாரு. பாண்டியனுக்கும் கோமதிக்கும் ஒரு மாதிரி இருக்கும். பாண்டியன் தோல் மேல சரவணனை சாச்சுக்கிட்டு, என்னடா சரவணா, என்னடா, அழாதடா அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஆறுதல் படுத்துவாரு. முதல் தடவையா சீரியல்ல ஒரு அப்பாவும் மகனும் அவ்வளோ அழகா மனசுல இருக்கிறத எப்படி பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்பாவும் மகனும் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா அவங்க நடந்துக்குவாங்க. கோமதி, எனக்கு இப்பவே படபடப்பா வருது, என்னடா அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்பாங்க. ஏண்டா சரவணா அழுவுற, ஏண்டா சரவணா எனக்கு கஷ்டமா இருக்குடா அப்படின்னு சொல்லுவாங்க. கதிரு, அரசி எல்லாருமே அதையே தான் சொல்லுவாங்க. கோமதி திரும்பவும் மயிலுகிட்ட கேட்கவும், மயிலு அழுதுகிட்டேவும், எங்க சரவணன் உண்மையை போட்டு உடைச்சிருவாரோ அப்படிங்கிற பயத்துல, அத்தை நாங்களே சரி பண்ணிக்கிறோம் அத்தை, இனிமே இங்க எல்லாம் சண்டை போட மாட்டோம் மாமா, நீங்க என்னை எவ்வளவு வேணாலும் திட்டிக்கோங்க மாமா அப்படின்னு சரவணனை பார்த்து சொல்லிக்கிட்டே சரவணன் பக்கத்துல போவாங்க. பாண்டியன் மேல சாஞ்சுக்கிட்டு இருந்த சரவணன் வேகமா எழும்பி, என் பக்கத்துல வராத, ஐயோ நீ கொன்றுவேன், இதுக்கு மேல பக்கத்துல வந்து நான் கழுத்து நெரிச்சு கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து பூச்சாடியை தூக்கி கீழே போட்டுருவாரு. மயிலுக்கும் என்ன செய்யறதுன்னே தெரியாது. நாளைக்கு எபிசோட்ல எப்படியும் சரவணன் உண்மையை சொல்லிடுவாரு. உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மள திங்கக்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ண வைப்பாங்க. அவ்வளவுதாங்க, இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சது. இன்னைக்கு எபிசோட்ல பெஸ்ட் ஆக்டர்னா சரவணன் தான் சொல்ல முடியும். அவ்வளவு அழகா ஆக்ட் பண்ணியிருந்தாருங்க.